அன்பான நண்பர்களே, நீங்கள் இன்ஸ்டாகிராமை ஒரு நாள் திறக்கிறீர்கள். உங்களுடைய நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்பதை பார்க்கிறீர்கள். ஆனால் யாரும் உங்களை அந்த நிகழ்வுக்கு அழைக்கவில்லை. யாரும் ஒரு எஸ்எம்எஸ் கூட அனுப்பவில்லை. நீங்கள் அவர்களுடைய ஞாபகத்தில் கூட இல்லை. மொபைலை கீழே வைத்துவிட்டு அப்படியே மேலே பார்த்தபடி இருக்கிறீர்கள். இந்த வலி உங்களுடைய மனதில் ஆழமாக பட்டிருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை முடிவு வரை பாருங்கள். ஏனென்றால் இது உங்களுக்காகவே மிக முக்கியமாக பதிவு செய்யப்படுகிற ஒரு வீடியோ. இந்த வாழ்க்கையில் நாம் எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட வலியை, வேதனையை கடந்து போகிறோம். அது காதல் தோல்வி அல்ல, வணிக தோல்வியும் அல்ல, மரணத்தின் துக்கமும் அல்ல. உயிருடன் இருக்கும் போதே மற்றவர்களால் மறக்கப்படும் வலி அது. உங்கள் வகுப்பு தோழர்கள் ஒரு பயணத்துக்கு திட்டமிடுவார்கள். ஆனால் அது வேறு யாரோ வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் மூலமாகத்தான் உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய பழைய நண்பர்களுக்கு என்று ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய உறவினர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுவார்கள். ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய அழைப்பு மட்டும் விடுபட்டிருக்கும். இதில் கொடுமை என்ன தெரியுமா? இதை நினைத்து நீங்கள் கோபப்படக்கூட முடியாது. ஏனென்றால் அவர்கள் யாரும் எந்த தவறும் செய்யவில்லை. அவர்கள் உங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. அவ்வளவுதான், சுருக்கமாக சொன்னார். அதாவது யாராவது உங்களை வெறுத்தால் கூட பரவாயில்லை. ஏனென்றால் வெறுக்கும் அளவுக்காவது நாம் இருக்கிறோமே என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் மறக்கப்படுவது, அதற்கு அர்த்தம் நீங்கள் அவர்களுடைய கண்ணுக்கு தெரியவே இல்லை. அப்படி ஒரு ஆளா அவங்க எங்களை மதிக்கவே இல்லை. தனியாக அமைதியாக அமர்ந்து யோசிப்போம் நண்பர்களே. என் மீது ஏதாவது தவறு இருக்கிறதா? நான் மிகவும் சலிப்பூட்டும் நபராக இருக்கிறேனா? ஏன் மற்ற எல்லோருக்கும் அவர்களுக்கான ஆட்கள் இருக்கிறார்கள், நான் மட்டும் ஏன் எப்போதுமே தனியாக இருக்கிறேன்? நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இரவு 2 மணிக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளும் இந்த கேள்வியை தான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த அறிவாளிகளும் கேட்டிருக்கிறார்கள். லண்டனில் வசதியான குடும்பத்தில் ஒரு சிறுவன் பிறக்கிறான். மிகவும் புத்திசாலி, அதிக உணர்திறன் கொண்டவனும் கூட. உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள அவனுக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்தது. ஆனால் பள்ளியில் அவன் மற்றவர்களோடு ஒட்டவில்லை. எப்போதும் தனிமையிலேயே இருக்கிறான். மற்ற மாணவர்கள் அவனை கேலி செய்கிறார்கள். ஆசிரியர்கள் அவனை ஒரு முட்டாள் என்று நினைக்கிறார்கள். அவனுடைய சொந்த அப்பாவே அவனை பார்த்து திட்டுகிறார். நீ ஒரு அவமானம், உனக்கு நாய் எலி பிடிப்பதை தவிர வேறு எதிலும் அக்கறை இல்லை என்று சொல்கிறார். மருத்துவ கல்லூரியிலிருந்து அவனை நிராகரிக்கிறார்கள். மாத கணக்கில் தன்னுடைய அறையில் தனியாக அமர்ந்து இருக்கிறான். அழைப்பு இல்லை, அங்கீகாரம் இல்லை, அவனுக்கான இடமும் இல்லை. அவன் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதுகிறான், நான் தான் உலகத்திலேயே மிக மோசமான, துரதிர்ஷ்டவசமான மனிதன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? சார்ல்ஸ் டார்வின். நண்பர்களே, இந்த உலகத்தில் உயிரினங்கள் எப்படி உருவாகின என்கிற ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய பார்வையே மாற்றியமைத்த அந்த மனிதன், யாருமே அழைக்காத தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சிறுவனாக இருந்தவர். இது ஏதோ தற்செயலாக நடந்தது அல்ல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் நிராகரிக்கப்பட்டார். சாதாரணமானவர் என்று முத்திரை குத்தப்பட்டார். நிக்கோலா டெஸ்லா நியூயார்க்கில் ஒரு ஹோட்டல் அறையில் யாராலும் கவனிக்கப்படாமல் தனியாகவே இறந்து போனார். ஏஆர் ரஹ்மான் தன்னுடைய 9வது வயதில் தன்னுடைய தந்தையை இழந்து இந்த உலகம் ரொம்ப சத்தமாக இருக்கிறது என்று கூறி இசைக்குள் தன்னை சுருக்கிக் கொண்டார். இவர்கள் யாரும் 10 பேரோடு சேர்ந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதால் ஜெயிக்கவில்லை. தனிமைப்படுத்தப்பட்ட போதுதான் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டதால் தான் வெற்றி பெற்றார்கள். இந்த உலகம் உங்களிடம் ஒரு செய்தியை சொல்லும். மற்றவர்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால், உங்களை அழைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி. ஆனால் வரலாறு அதற்கு நேர்மாறான உண்மையைத்தான் சொல்லுகிறது. உலகத்தை மாற்றிய மனிதர்கள் சிந்திப்பதற்கு நேரம் கிடைத்தவர்கள். ஏனென்றால் அவர்களை எந்த விழாவுக்கும் யாரும் அழைக்கவில்லை. ஒரு அற்புதமான மரம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த மரத்துக்கு பெயர் செக்வோயா. அந்த மரம் உலகத்திலேயே, இந்த பூமியிலேயே மிகவும் உயரமான உயிருள்ள பொருள். அதில் சில மரங்கள் 3000 வருடங்கள் பழமையானவை என்று கூட சில குறிப்புகள் உண்டு. ஆனால் அந்த மரத்தை பற்றி யாரும் சொல்லாத ஒரு ரகசியம் இருக்கிறது. அதன் விதை இருக்கிறது தானே, உங்களுடைய நகத்தை விட சிறியது. நகத்தின் அளவை விட அது ரொம்ப ரொம்ப சிறியது. அது சூரிய வெளிச்சத்தை பார்ப்பதற்கு முன்னால் பல வருடங்கள் இருட்டில் தான் இருக்கும். பூமிக்கு அடியில் தனியாக யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கும். அது அதனிடம் ஏதோ குறை இருப்பதனால் அப்படி இருப்பதில்லை. சாதாரண மரங்கள் தொட முடியாத ஒரு உயரத்தை அடைய அது தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் அந்த விதை போல. இப்போது நீங்கள் பூமிக்கடியில் இருப்பதை போல உணரலாம். இருட்டு, கவனிப்பாரற்ற நிலை,
மறக்கப்பட்ட நிலை. ஆனால் நீங்கள் உணரும் அந்த அழுத்தம், அது உங்களுக்கான தண்டனை அல்ல, அது உங்களுக்கான தயாரிப்புக்கான நேரம். நண்பர்களே, நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள் என்றால் அதை ஒருபோதும் ஒரு எதிரியாக பார்க்காதீர்கள். அதை உங்களுடைய முன்னேற்றத்துக்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். பிரபலமாக இருப்பவர்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை தனிமை உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் ஆழம். ஒரு கூட்டத்துக்காக உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டு நடிக்காத போது உங்களுடைய மனம் சொல்வதை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்கு உண்மையிலேயே என்ன பிடிக்கும் என்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு புரியும். மிக முக்கியமாக ஒரு எழுத்தாளனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுடைய சாதனைகளை பாருங்கள். அவன் தனியாக அமர்ந்துதான் அந்த சாதனைகளை படைத்திருப்பான், எழுதியிருப்பான். அதுபோல மிக முக்கியமாக நம்ம ஈர்த்த எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்களினுடைய நிறுவனர்களை பாருங்கள். அமைதியில்தான் அவர்கள் உருவாகி இருப்பார்கள். உங்களுடைய மனதை தொட்ட ஒவ்வொரு கலைஞனும் தன்னுடைய தனிமையில்தான் கலையை உருவாக்கி இருப்பான். உங்களுடைய தனிமை உங்களுக்கான ஆயுள் தண்டனை அல்ல, அது உங்களுக்கான ஒரு பட்டறை, ஒரு ஒர்க் ஷாப். இப்போது நீங்கள் ஒரு விஷயம் செய்ய வேண்டும். கடைசியாக நீங்கள் தனியாக அமர்ந்திருந்த அந்த தருணத்தை நினைத்து பாருங்கள் நண்பர்களே. ஒரு திருமண விழாவில், ஒரு வகுப்பறையில் அல்லது ஒரு குடும்ப நிகழ்வில் மற்றவர்கள் எல்லோரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்த போது அதை பார்த்து கொண்டு மனதுக்குள் ஒரு வெறுமையை உணர்ந்திருந்தீர்களா? அந்த தருணத்திற்கே மீண்டும் செல்லுங்கள். அதை நினைத்து வெட்கப்படுவதற்கு பதிலாக அந்த இடத்தில் தனிமையில் இருந்ததை பற்றி நினைத்து பெருமைப்படுங்கள். ஏனென்றால் அந்த வலியிலும் நீங்கள் அந்த இடத்தை விட்டு ஓடவில்லை, உடைந்து போகவில்லை. அந்த அசௌகரியத்தில் அமர்ந்து அதை கடந்து வந்திருக்கிறீர்கள். அங்கே சிரித்துக் கொண்டிருந்தவர்களை விட உங்களுக்குத்தான் அதிக வலிமை தேவைப்பட்டிருக்கும். நீங்கள் யாருக்கும் பாரம் இல்லை, நீங்கள் யாருக்கும் குறைவானவர்களும் இல்லை, நீங்கள் உடைந்து போனவர்களும் இல்லை. நீங்கள் இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு செக்வோயா விதை. நீங்கள் பூமிக்கு மேலே வரக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. திறமைகளோடு வாழ்க்கையில் முட்டி மோதி போராடி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் தனிமையை நினைத்து ஒருபோதும் பயப்படக்கூடாது. அந்த தனிமை நம்மை அழிப்பதற்காக அல்ல நண்பர்களே, அது நம்மை செதுக்கி மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவினுடைய நிறைவில் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒருவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள். கமெண்டில் இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.